ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடுக்கு சந்தோஷமாக விஜய் மல்லியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியெல்லாம் இவங்களுடைய ஃபீலிங்ஸ் சந்தோஷம் எல்லாத்தையுமே மறுபடியும் ஷேர் பண்ணிக்கிட்டு, இன்னொரு பக்கம் வெண்பாவும் நம்ம கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பாச போராட்டத்தை ஒரு பாச போரை நடத்திட்டு போகிறாங்க. இவங்களுடைய பங்குக்கு இவங்களுடைய பாசத்தையும், மல்லியோட வேறு பங்குக்கு அவங்களுடைய பாசம் சத்தியம் மொத்தமாக காட்டிக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வழியில் திடீர்னு பிரேக் டவுன் ஆன வண்டி ஒன்றை பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த வண்டி இங்கே நின்றுருக்கு, ஆனால் வர்றவங்க போகிறவங்க யாருமே நிற்கவே மாட்டேங்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி கீழே இறங்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே யாருமே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்கத்தில் இருந்து இது என்னுடைய கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வராங்க. யார் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, அந்த சுடர் தான். அதுக்கப்புறமா அவள் அந்த இடத்துலேருந்து கடகடன் காரை எடுத்துகிட்டு போயிடுறா. ஐயோ, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சு நின்றுக்குள்ள அவள் காரை எடுத்துகிட்டு கடகடன்னு போயிடுறா. என்னடா இது, இவளை பார்க்கறதுக்கு சுடர் மாதிரியே இருக்குது, இவன் என்ன நம்மளை பார்த்ததும் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம போயிட்டா, அதுவும் இல்லாமல் இவன் என்ன மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூம் எல்லாம் வசதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எதிர்த்த ஃப்ளாட்லேருந்து யாரோ இவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை இது அந்த பொண்ணாக தான் இருக்குமோ, ஆனால் இவள் சுடராக இருந்தால் நம்மளை தெரிஞ்ச மாதிரி நல்லா காட்டியிருப்பாளே, இவளை நம்மளை மிரட்டுறவோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாளே, ஆனால் இவள் எதுவுமே செய்யலை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூம் வாசலுக்கே வந்துடுறா. வந்தவ சும்மா இருப்பாளா, ஏண்டி என்னை கொலை பண்ணிட்டுங்கன்னு நினச்சி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சந்தோஷமாக ஏற்காடு வந்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ சுடர் தானே, நீ சுடரே தான், நீ எதுக்காக இங்கே வந்து இருக்க மறுபடியும் சொல்ல, உங்களை சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா நான், அதெல்லாம் விட்டவே மாட்டேன், ஏன்னா என் வாழ்க்கையே கெடுத்தவங்க நாங்கள் 2 பேரும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தில் வந்து மிதக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை முழுக்க பணம் 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 பணத்தை மட்டுமே நம்பியிருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் பண்ண வேலைனால நான் செத்த பணமாக இப்போ ஊராக சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இதில் ஹைலைட்டே என்னென்னா, நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீ வந்து இத்தனை நாள் ஜெயிலில் இருந்த பார்த்தியா, அதுதான் எனக்கு ஹைலைட்டே. என்ன வேணான்னு சொன்னேன், நீ எனக்கு வேண்டாம், ஆனால் உன்னுடைய சொத்து பத்து பணம் எல்லாமே என்னை வந்து சேரணும், ஏன்னா இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற காணிக்க. இப்போ மட்டும் உங்கள் சொத்து பற்றி எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வைக்கல, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து உயிரோட போகவே முடியாது, ஏன்னா சுற்றி என்னுடைய ஆளுங்க, இது என்னோட கோட்டடா அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, இவ்வளோ நாளாக எங்கள் கூட இருந்த, அதுவும் இல்லாமல் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், எங்கள் நம்பிக்கையை உடைச்சேன், அதுக்கப்புறமா எங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணேன், எங்கள் சொத்து பற்றி எல்லாத்தையும் திருட நினச்சேன். இன்னொரு விஷயம், இறந்து போன மாதிரியே இருக்கா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவளை மாதிரி வேஷம் போட்டு என்னை எப்படியெல்லாம் ஏமாத்தினேன், என்ன மட்டுமா ஒரு தகப்பனை ஒரு சகோதரியை பெத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கட்டின புருஷன் வழி எல்லாரையும் ஏமாத்துறேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவும் பண்ணிவிட்டு இப்போ என்ன நல்லவ மாதிரியே நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் நாடகமெல்லாம் போடல, என்னுடைய வேலையே அதுதான், நான் நாடகம் போட்டால் தான் எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு, ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, நல்லா சம்பாதிக்கிறீங்க, கடவுள் எந்த குறையும் வைக்கல, ஆனால் நீங்கள் மட்டும்தான்டா இப்படியெல்லாம் இருக்கீங்க, போய் கடை கோடியில் பாருங்கடா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கும் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற 200 300 அது அன்னைக்கே காலி ஆகிடுது, அதுக்கப்புறம் மறுநாள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில இன்றைக்கும் இருக்காங்க. 2026லையும் இன்னமும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் சோறுக்கும் அந்த ஒரு பறிக்கிற சோறு இறைஞ்சாலும் அதை எடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டமே சுற்றி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் லட்சத்தில் கோடியில் செலவு பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படிதான் அதெல்லாம் சரிக்குது, உங்களை மாதிரி ஆளுங்க திருந்தினாதான் இந்த நாடு வல்லரசாகும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே போதுன்னா இந்த உலகமே வல்லரசாயிடும். ஆனால் யாருமே அதை நினைக்கவே மாட்டீங்க. அதனால தான் திருடங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லாமே அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை செம்மையாக சொன்னாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடப்பாவி இதெல்லாம் நம்ம யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், ஆனால் இதெல்லாம் நீ சொல்கிற பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீயே ஒரு ஃப்ராடு 420, நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. நான் ஃப்ராடு 420 ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீ நினைக்கிற? பணம் தான். பணம் அப்படின்ற ஒன்று தான், பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. ஒரு இடத்துக்கு நீ போகணுன்னு சொன்னாலும், ஒரு கோவிலுக்குள்ளேயே நீ போகணுன்னு சொன்னாலும், உன்னுடைய துணி மணி உடை இது எல்லாமே உன்னை வந்து ஒரு கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கான ஒரு இதுதான். அது கூட இல்லைன்னா அதை கூட சேர்த்தவே மாட்டாங்க. அப்படி அந்த துணிமணி இல்லாதவங்க பின்னாடி பார்த்தீங்களா படிக்கட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.